ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.2 முதல் கணக்கு, பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். முதல் கணக்கு, பின் வருவனவற்றிற்கு படம் வரைந்து விடையளி. முதல், சமச்சீர் கோடற்ற முக்கோணம். எந்த முக்கோணத்துக்கு சமச்சீர் கோடு கிடையாது? இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 5.4 சென்டிமீட்டர். அந்த அளவில் ஒரு முக்கோணம் வருது, அசமபக்க முக்கோணம். இதுக்கு சமச்சீர் கோடு இருக்கான்னு பார்ப்போம். இந்த கோடு இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டா பிரிக்குதா? இல்லை. இப்படி வரைகிறேன், அப்போ ரெண்டா பிரிக்குதா? இல்லை. இதனுடைய அளவு வேற, இதனுடைய அளவு வேற. இப்படி பிரிக்கலையும் அளவுகள் என்ன செய்யுது? மாறுபடுது பாருங்க. இங்கிட்டு சிறுசா இருக்கு, இங்கிட்டு பெருசா இருக்கு. ஸோ இதற்கு எந்த பக்கம் வரைஞ்சாலும், எந்த முனைகளை எடுத்து வரைஞ்சாலும் சமச்சீர் கோடு இதுக்கு வராது. ஸோ அசமபக்க முக்கோணத்துக்கு தான் சமச்சீர் கோடு இல்லை. எந்த கோடுக்கு? எந்த முக்கோணத்துக்கு? அசமபக்க முக்கோணத்திற்கு சமச்சீர் கோடு கிடையாது. ஓகே. அடுத்து, ஒரே ஒரு சமச்சீர் கோடு. ஒரு இரு சமபக்க முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர் இருக்கிறாப்புல வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பாருங்க, இது ஃபோல்டு பண்ணால் ஒன்று மேலே ஒன்று மடக்குனா ஒன்று மேல் ஒன்று பொருந்தும். இதற்கு ஒரே ஒரு சமச்சீர் கோடு இருக்கும். இது இரு சமபக்க முக்கோணம். ஓகே. இப்படி திருப்பி வரைஞ்சினா இந்த பக்கம் சமம் இல்லை, ஸோ ஒத்து வராது. அடுத்து, 3 சமச்சீர் கோடுகள்னா 3 பக்கமும் சமமா இருக்க சமபக்க முக்கோணம். எந்த முக்கோணம்? சமபக்க முக்கோணத்துக்கு தான் 3 சமச்சீர் கோடுகள் வரைய முடியும். ஓகே. 3 பக்கமும் 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த முக்கோணத்துக்கு எத்தனை சைடு இருக்கும்? உனக்கு 3 சமச்சீர் கோடுகள். 1, 2 பக்கம் சமமாக இருக்கும் பாருங்க. எந்த பக்கம் எடுத்து மடிச்சாலும் கரெக்டா வரும். ஓகேவா? அப்ப சமபக்க முக்கோணத்துக்கு தான் 3 சமச்சீர் கோடுகள் இருக்கும்.